ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டு இருந்த உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. அதற்கு நீ தயாராக இரு. நம்பிக்கையை இழந்து விடாதே என் குழந்தையே. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நீ நினைத்தது நடக்கப் போகிறது. கேட்டது கிடைக்கப் போகிறது. உன் வறுமையும் மாறும். இழந்ததை நீ மீண்டும் பெறுவாய். உன் விதியின் மாற்றத்தை மாற்றியமைப்பதை உன் தந்தையான நான் என் கடமையாக கருதுகின்றேன். கருமங்களை குறைத்து கொள்ள வழி தெரியுமா? அதை தைரியமாக அனுபவிப்பது மட்டும்தான். நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டு இருந்தால், என் மேல் நம்பிக்கை கொண்டு இருந்தால், அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன். அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாமல் நான் செய்வேன். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நான் அற்புதத்தை செய்வது கிடையாது. எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கும்போது அவர் நமக்கு தன்னம்பிக்கையை தருவார். பொறுத்திரு குழந்தையே, உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூர எறி. உன் துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டவனாக இருந்தாலும் என்னை தேடி என் பாதம் நாடி ஓடி வந்து விட்டால் அவன் உடனே மகிழ்ச்சியின் பாதையில் செல்வான். அன்போடும் ஆசையோடும் நான் எல்லோரையும் பாதுகாப்பேன். பல வேளைகளில் உன் நம்பிக்கை ஆட்டம் காணும் அளவிற்கு பிரச்சனைகள் அதிகமாகும். நம்பிக்கையே போய்விடும். வேறு எங்காவது போய் பார்க்கலாமா என எண்ண தோன்றும். இப்படி அடிக்கடி மனம் மாறுகிறாயா? தன்னம்பிக்கை இழக்கிறாயா? வருவது வரட்டும். நான் உன்னோடுதானே இருக்கிறேன். தைரியமாக இரு. அதை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் தந்தையான நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை வேடிக்கை பார். என் அனுக்கிரகத்தை நீ பெற முடியும். ஒரு கஷ்டமான நிலைமையை சந்திக்கும் போது மனமுடைந்து போகாதே. பொறுமையோடு என்ன நடக்கிறது என்பதை கவனித்த வண்ணம் இரு. ஏனென்றால் என் பக்தர்களை எப்படியாவது காப்பாற்றுவதே என்னுடைய கடமையாகும். நீ அனுபவிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை பொறுமையாக நீ அனுபவி. பதற்றப்படாதே, பயப்படாதே, புலம்பாதே. அனைத்தையும் உன் தந்தையான நான் தீர்க்கமாக பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். விரைவில் மாறும் என் குழந்தையே. நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்ட பிறகுதான் கண்மூடுவாய். உன் தந்தையான என்னுடைய புனிதமான பாதங்களின் மீது பாரத்தை போட்டு நம்பிக்கையோடு அந்த நல்ல நாளுக்காக காத்திரு. அது மிக விரைவில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தோடு உன்னிடம் வந்து சேரும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடப் போவதும் இல்லை. நான் இருக்க கவலை ஏன் உனக்கு? உன் கவலை என்பது தற்காலிகமே. விரைவில் உன் கவலையை நான் தீர்ப்பேன். என்னை நம்பு என் செல்ல குழந்தையே. பிறர் உன்னை எப்படி நடத்தினாலும் சினத்திற்கு இடம் கொடுத்து விடாதே. இறைவன் மீது நீ தூய களப்பற்ற அன்பு கொண்டுள்ளதால் பிறருடைய மனத்தாங்கள், கெட்ட எண்ணமாகியவற்றிலிருந்து உன்னை எப்படி பாதுகாப்பது என்ற முடிவை அவனிடமே விட்டுவிடு. உன் இன்பங்களையும் மகிழ்ச்சிகளையும் இறைவனிடமிருந்தே எதிர்பார்த்து இரு என் குழந்தையே. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லது மட்டுமே நடக்கும்.